கர்த்தாவே, எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு லஜ்ஜை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சிறியதாக இருந்தாலும் அதை மேன்மையாக்குவார் என்பதே. நாத்தான்வேல் என்பவன் இன்னும் இயேசுவை சந்திக்காத போது பிலிப்பு என்பவன் அவனிடத்தில் வந்து, நாங்கள் மேசியாவை கண்டோம் என்றான். மோசே மற்றும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கும் மேசியாவாகிய கிறிஸ்து வந்துவிட்டார், அவரே நாசரேத் ஊர் இயேசு என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். ஏனெனில் நாசரேத் மிகவும் சிறிய ஊர், அதில் எந்த ஒரு சிறப்பான காரியங்களும் நடந்தேறவில்லை. சிறந்த புகழ்பெற்ற மனிதர்களும் அந்த ஊரில் இருந்ததுமில்லை. அதனால்தான் நாத்தான்வேல் அப்படி கேட்டான். பிலிப்பு அவனுக்கு பிரதியுத்தரமாக, வந்து பார் என்றான். பிரியமானவர்களே, மிகவும் சிறிய பிரபலமாகாத மனிதர்கள், ஊர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு மிகவும் பெரிய சிறந்த காரியங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். சில உயர்ந்த மனிதர்கள், இடங்கள், காரியங்களின் மீது நம்முடைய மனது விருப்பமாக இருக்கும். அப்படிப்பட்டவைகளை குறித்து நமக்கு எந்த சந்தேகமும் இருப்பதில்லை. ஆனால் கர்த்தர் நாம் நினைத்து பார்க்க கூடாத அளவில் மிகவும் தாழ்ந்தவைகளை கொண்டு மிகவும் பெரிய காரியங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் யாரை வேண்டுமானாலும் எந்த இடத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்துகிறவர். எல்லாவற்றையும் அற்புதமாக நடப்பிக்க வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.